ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18-10-2025 16-11-2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம். இந்த நம்ம சூரியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் போகக்கூடியதை மாதமாக கொண்டாடுறோம். ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே துலா மாதம், துலா காவேரி ஸ்நானம்ன்றது ரொம்பவும் விசேஷம். பொதுவாகவே துலா மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் துலாத்தில் வர்றதுனால நீச்சப்பட்டு போகிறார். சரி, இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்ன? இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில், அதாவது துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். அதை தவிர இந்த துலா மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிசாரத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார், சுக்கிரன் நீச்சப்பட்டு போய் கன்னியில் இருக்கார், புதன் துலாத்தில் இருக்கார், சூரியனும் துலாத்தில் இருக்கார், செவ்வாயும் துலாத்தில் இருக்கார். அதை தவிர கும்பத்தில் பார்த்தோம்னா சனி வக்கரகதியில் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் விசேஷம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கார், ஆட்சி பெற்று போனதற்கு சமம். ஏன்னா சுக்கிரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 27-10-2025 அப்போ செவ்வாய் அதாவது 18ஆம் தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு 10 நாளைக்குள்ளே செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார், அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார். பெரிய விசேஷம். சுக்கிரனும் இந்த மாத கடைசி, அதாவது கிட்டத்தட்ட 3-11-2025 இந்த மாதத்தில் 20 நாள் போனதுக்கப்புறம் அவர் மாறுறார், அவர் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் மொத்தமே சுக்கிரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக, ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18-10-2025 அன்றைக்கே தன்தெராஸ்ன்னு சொல்லுவாள், தனத்ரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திரையோதசி லக்ஷ்மியை குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்க, இல்லை துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு, இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணலையானால் மிகவும் விசேஷம். அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம். இந்த மாதம் தீபாவளி வருது. எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி நிறை குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 20ஆம் தேதி தீபாவளி, அதாவது சதுர்தசி தீபாவளி வருது. அதுக்கப்புறம் அமாவாசை, துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது. துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி, அதாவது 27-10-2025 கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு. சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும், அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும், சூரசம்ஹாரமும் வந்துடும். பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம். என்றைக்கு அப்படின்னா 5-11-2025 பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி. என்ன விசேஷம் அப்படின்னா ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம்னு சொல்லுவாள். அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம். அதுவும் இந்த பிரகதீஸ்வரர் கோவில், தஞ்சை பெரிய கோவில், அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். சிவன் கோவில் எல்லாமே அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த மாதம் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும், அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ரோ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சலையானால் நீங்கள் எனக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் வளருது அப்படின்றத பார்க்கணும். அந்த நட்சத்திரம் சில பேர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம்னே சொல்லிட்டு இருக்கா, 50 வயசு ஆகுது, ஆனால் அவள் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருக்கா, மிதுன ராசியில் இருக்கா. ஏன்னா முன்ன வந்து எடுத்துக்கொண்ட பஞ்சாங்கம் வந்து எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தான்னு தெரியாது. அது அந்த பஞ்சாங்கம் வந்து சூரிய உதயம் அந்த ஊரில் உண்டானதை போட்டிருக்கும். இவள் வெளியூரில் வேறு ஒரு ஊரில் பிறந்திருப்பா. அதனால் மாற்றங்கள் நிறையமாக இருந்திருக்கும். அதனால் சந்தி வந்ததே ஆனால் எல்லாமே மாறும். இவள் நினச்சிட்டு இருப்பா நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கோம், அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல காலமாக இருக்குது, இந்த தசையெல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு தசை ஒழுங்காக கை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட விஷயங்கள், அதாவது உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ராசியாக பார்க்கலாம். கடகராசி நேயர்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். சரி, இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல புதன், சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறார். இதன் மூலியமாக பார்த்தேனால் திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருமண பாக்கியம் அமையக்கூடும். ஏன்னா ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கார், தீர்க்கமான சிந்தனை இருக்கும், பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும். 2ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார், சுபர்கள் பார்வையில் சனி ராகுனுடைய பார்வை, சனியோட பார்வை வேறு இருக்குது 2ஆம் இடத்துல. ஜாகிரதையாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளில் பிரயோகப்படுத்தினீங்கன்னா போச்சு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும். பேச்சினாலேயே கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். உடல் உபாதைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குரு இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் 4ஆம் அதிபதி 4க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 3ஆம் அதிபதி ஆட்சியும் 4ஆம் அதிபதி ஆட்சியும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இப்படி இருந்தாலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போகிறார் 27/10/2025 அன்னைக்கு. அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய, அதாவது யோகர்னு சொல்லக்கூடியவர் 5/10க்கு அதிபதியானவர். ஸோ அதனால் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதும் 9ஆம் இடத்தை அவரே பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலை அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம், கவலைப்பட தேவையில்லை. குரு பகவான் உங்களுடைய ராசியில் உட்கார்ந்து எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்குறார். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா
குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருப்பினும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும், தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இருப்பினும் அரசாங்கத்தின் இதுவை கடைபிடிப்பது ரொம்பவும் ஏற்றம். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பிரச்சனையை உண்டு பண்ணும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் உங்கள் முயற்சியை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிநாதனை, அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நீங்கள் புதிய முயற்சி எடுக்காதீங்க. அதை தவிர 31/10/2025 1/11/2025 இந்த 2 நாட்கள் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் சாமி, இது புக் பண்ணிட்டேன், நான் பிரயாணத்துக்கு போய் தான் ஆகணும், அதுவும் வெளிநாடு படிக்கிறதுக்குன்னு போய் ஆகணும், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது பசும்பால் இல்லைன்னா நெல் இது தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த மாதம் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கலன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் போயிட்டு வாங்க. ஏன்னா குழந்தை பிராப்தி உங்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார். திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு, குழந்தை பிராப்தியும் வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்திக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா 5ஆம் இடத்தையுமே 5ஆம் அதிபதியும் அவர் பார்க்குறார். பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் நல்ல ஒரு வெற்றிகரமான மாதமாக அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு.